என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவன் தொடர்ந்து நம்மோடு பேசும்படியாக வாருங்கள். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, அப்ப இந்த காலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும்படியாக எங்களை தாழ்த்தி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாக எல்லா தடைகளும் எடுத்து போடும்படியாக எங்களை தாழ்த்தி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு பேசும் அடையனை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் எங்களோடு பேசும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். உமக்கு துதி கன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து இன்றைக்குள்ள வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது, தலைப்பை பார்க்கும் பொழுது, உன்னை அறிந்தால், நோ யோர் செல்ஃப். உன்னை அறிந்தால் என்ன இது புதுசா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நாம் யார் என்பதையும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கம் என்ன என்பதையும் நாம் அறிந்து வாழ்வது நமக்கு மிக அவசியமாகும். அது நம்முடைய வாழ்க்கையிலே பயனையும் நல்ல ஆசீர்வாதத்தையும் பெருக செய்யும். ஆமென். So who are we? What is God's purpose in our life? It is very important to know this. It will bring blessings in our life. Blessings will multiply in our lives. Amen. So அப்படியாக இன்றைக்கு உன்னை அறிந்தால் நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் யார் என்பதையும், நம்முடைய வாழ்க்கையை தேவன் யார் என்பதையும், தேவனுடைய நோக்கம் என்ன என்பதையும் அறிந்து வாழ்வது நமக்கு அவசியம். இல்லையா? ஸோ இதன் அடிப்படையில் என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 9. Turn with me, 1 Peter chapter 2 verse 9. தமிழிலே நான் வாசிக்கின்றேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஆங்கிலத்திலே 1 Peter chapter 2 verse 9. But you are a chosen people, a royal priesthood, a holy nation, God's special possession, that you may declare the praises of Him who called you out of darkness into His wonderful light. Amen. So அப்படியாக இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் மோடி பேசுவாங்க. So we are God's chosen people. Amen. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக காணப்படுகிறோம். நாம் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக நாம் காணப்படுகிறோம். Amen. So அதுதான் உண்மை. நாம் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக நாம் வாழ வேண்டும். So அப்படி நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் சிறந்த உதாரணமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். பாவம் இல்லாமல் பரிசுத்தமான வாழ்வை வாழ்வது அது அவசியமாகும். அது பொதுவில் மாத்திரமல்ல, not only in public but in always in our life. Amen. Not only by Sunday. So ஞாயிற்றுக்கிழமைகளில் மாத்திரமல்ல, அல்லது ஆராதிக்க வேண்டிய நாட்களில் மாத்திரமல்ல, எப்பொழுதும் நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக நாம் காணப்படுகிறோம். ஸோ எப்படியாக நாம் வாழ வேண்டும் என்று இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் வேதத்தில் அதை பார்க்கும்போது எப்படியாக நாம் வாழக்கூடாது என்று நாம் இன்றைக்கு அதிகமாக கற்றுக்கொள்வோம். ஸோ என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 5 வரைக்கும். So turn with me, Judges chapter 13 verses 1 to 5.
தமிழிலே நான் வாசிக்கின்றேன். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 5 வரைக்கும். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தான் ஆகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தார். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரும். நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். தொடர்ந்து வசனம் 24 பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டார். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். Amen. Yes. Today we are going to learn about Samson's life. So இன்றைக்கு நாம் இந்த சிம்சோனுடைய வாழ்க்கை குறித்து தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். சிம்சோன் பார்த்தனால் ஒரு பராக்கிரமசாலியாக, இஸ் a mighty warrior, ஒரு பலமுள்ளவனாக, ஒரு அதிக பலசாலியாக காணப்பட்ட ஒரு மனிதன் வேதத்திலே பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனோட இருந்து அவனை ஆசீர்வதித்தார். His weakness was women. ஆனாலும் அவன் பலசாலியாக காணப்பட்டான். அவனுக்குள்ளாக பலவீனம் காணப்பட்டது. பெண்கள் மத்தியிலே அவனுடைய பலவீனம் காணப்பட்டது. ஸோ நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவன் தவறான பெண்ணிடத்திலே அவன் ஆசை கொண்டான். தவறான அவன் சட்டத்திற்கு புறமானபடி திம்னாத்தில் உள்ள பாலஸ்தீன பெண்ணை திருமணம் செய்தான். இதெல்லாம் ஒரு நசரேயன் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை அவன் செய்தான் என்று பார்க்கின்றோம். அப்படியாக அவன் அநேக காரியங்களை தேவனுக்கு விரோதமாக செய்தான். ஆனால் அவன் பராக்கிரமசாலியாக, ஒரு பலசாலியாக காணப்பட்டான். பார்த்தீங்கன்னா இந்த நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு கர்ஜிக்கும் சிங்கம் வசனம் 5:6 பார்க்க ஒரு கர்ஜிக்கிற பாலசிங்கம் வரும். அது ஒரு ஆட்டு குட்டியை போல அதை கிழித்து போட்டான் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. காரணம், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார், பயங்கரமாக இறங்கினார் என்று, பலமாய் இறங்கினார் என்று வேதம் சொல்கிறது. அப்படியாக ஆண்டவருடைய ஆவியானவர் அவன் மேல் இருந்தான். அவன் பலசாலியாக காணப்பட்டான். அவனை எதிர்த்து வருகிற எல்லாத்தையும் அவன் எதிர்த்து சண்டையிட்டு வெற்றி கொண்டான் என்று வேதம் சொல்லி. 30 பேர் வந்தாலும் சரி, 1000 பேர் வந்தாலும் சரி, அவரை எதிர்த்து அவரை வெற்றி கொண்டான் என்றும் பார்க்க. ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பார்க்கும் பொழுது அவன் தேவனுக்கு விரோதமான இந்த திருமணத்தை செய்தான். சட்டத்துக்கு விரோதமான காரியம், நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமான காரியம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது அதுக்கப்புறம் அவன் செய்யாத காரியங்களும் செய்து இந்த பெலிஸ்தருடைய காரியங்கள் அவங்களை விரோதிக்கிற அளவுக்கு அவன் காரியத்தை செய்தான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 14:4, அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். Amen. அப்படியாக but God used his weaknesses to destroy Philistines. Amen. So he defeated whoever comes against him, even though 30 or 1000, he defeated them. Amen. Hallelujah. So அப்படியாக தொடர்ந்து பார்க்கும் பொழுது அதெல்லாம் அவன் செய்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விடுகதையை அங்கே போடுறான். 14ஆம் அதிகாரத்தில். ஸோ அது அந்த மனைவி கிட்ட பெலிஸ்தர் என்ன சொல்றாங்க, நீ இதை சொல்லணும்னா ஒன்னையும் உங்க வீட்டாரையும் எரிச்சு போட்டுரும் அப்படின்னு சொல்லி பயம் பொறுத்ததுனால அந்த விடுகதைக்கு பதில் அவர் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த மக்களை அவன் வழி தீர்க்கும்படியாக ஸோ அந்த காரியத்தை அவன் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா செய்யறான். ஸோ அதுக்கப்புறம் அவன் திருப்பியும் வரும் பொழுது அந்த மாமனார் என்ன செய்யறாருன்னா அந்த மகளை அவனுடைய மனைவியை வேற ஆளுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துறாரு. ஸோ அதனால அவன் கோபப்பட்டு அவங்களுடைய விளைச்சல் உள்ள அந்த வெள்ளாண்மை, ஸோ சாவப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த எல்லா விளைச்சலையும் நரிகளை விட்டு அதோட வாழை கொளுத்தி அதெல்லாம் விட்டு
அவன் எரித்து நாசமாக்கி வீணாக்குறான். ஸோ அதுக்கப்புறம் பெலிஸ்தீனுடைய விரோதத்துக்கு ஆளாகிறான். இன்னும் அதிக ஆளாகி அவனை தேடி அவனை கொல்லும்படியாக அவர்கள் வகை தேடி கொண்டிருக்கிறத 15ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கும் பொழுது அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் அவங்க எல்லாத்தையும் முறியடித்து அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலுக்கு 20 வருஷம் நியாயம் விசாரித்தான் என்று வேதம் சொல்லுது. பார்த்தீங்கன்னா அவன் எல்லாத்தையும் செய்தான். அதுக்கப்புறம் he was judged for 20 years in Israel. Amen. அவனை குறித்து இன்னுமாக பார்க்கும்போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 32 விசுவாச வீரர்கள் பட்டியலே அவனுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. Amen. So அப்படியாக அவன் ஒரு விசுவாச வீரனாகவும் காணப்படுகிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை 20 வருஷத்துக்கு அப்புறம் கூட மாறவில்லை. ஸோ அவன் அதுக்கப்புறம் என்ன செய்யறான்? வசனம் அதிகாரம் 16 நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது கடைசியாக ஒரு வேசிக்கிட்ட போறான். அப்புறம் அந்த தெளிலாளர் கிட்ட போயிட்டு அவளை கூட இருந்து ஸோ பாவத்துக்கு ஆளாகி ஸோ அதுக்கப்புறம் அவனை பிடிக்கணும்னு இருக்கிறாங்க. அவனுடைய எதிரிகள் பெலிஸ்தீனியர்கள் அவங்க என்ன செய்யறாங்கன்னா தெளிலாளர்கிட்ட வந்து நீ எப்படியாச்சும் அவன்கிட்ட என்ன எதனால அவனுக்கு இப்படிப்பட்ட பலம் இருக்குன்னு எங்களுக்கு சொல்லணும். அப்போ அவனுக்கு வந்து நாங்கள் பணம் கொடுப்போம், ஒவ்வொரு 1100 வெள்ளிக்காசு அவனுக்கு கொடுப்போம் என்றார்கள். ஸோ அப்போ பெரிய காசு பாருங்க. ஸோ அதனால அவன் என்ன செய்யறான்? ஒரு தடவை இல்லை, 2 தடவை, 3 தடவை அவன் போய் சொல்றான் அந்த பலத்தை குறித்து. நான் கடைசியாக அவன் என்ன சொல்றான்? நீ என்னை உண்மையா நேசிக்கிறதுனா இதை நீ எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி போய் சொல்லி அந்த ரகசியத்தை அவன் எடுத்துக்கிறான். ஸோ எதனாலனா அவன் தலையில அவர்கள் கத்தி படக்கூடாது. ஸோ அப்படின்னா அவன் வந்து முடியை வந்து சிறைக்கக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லி அந்த ரகசியத்தை சொன்னோடனே அவன் வந்து அவங்க கையில் அவனை ஒப்பு கொடுக்கிறான். ஸோ அவனை மடியில் படுக்க சொல்லி தூங்க வைத்து அவர்கள் பிரேசர்கள் அவனை வந்து பிடித்து கொண்டு போகிறார்கள். ஸோ பிடித்து கொண்டு போய் அவனை கொல்லல, அவன் கண்ணெல்லாம் பிடுங்கி அவனை வந்து கடைசியாக அவனை கொள்றாங்க. அதுக்கப்புறம் அவங்கள மன மகிழ்ச்சியாக அதை கொண்டாடி மகிழும் பொழுது அவன் வந்து அவங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு அவனை கொண்டு வாருங்கன்னு சொல்லி அவனை அந்த இடத்துல வச்சு அவனை கேலி செய்கிறாங்க. ஸோ அவன் கொல்லல, ஆனால் இப்படி ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு கவலைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் கடைசி அவன் என்ன செய்யறான்? அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்கு ஒரே தீர்வாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனை பலப்படுத்தும் என்று சொல்லி அப்படியாக அந்த தூணெல்லாம் இறுக்கி அவன் எடுத்து போடலாம். அந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா அந்த இடத்துல எல்லாம் அழிந்து போகிறது. அவனும் சேர்ந்து அதில் இறந்து மடிந்து அழிந்து போகிறான். இதுதான் அவனுடைய வாழ்க்கை. ஸோ பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் இருந்து இன்னைக்கு நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? What we can learn from Samson's life today? He was chosen by God even before he was born. வேதம் அதுதான் சொல்லுது. Even he was born, he was chosen by God. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் வசனம் 5 நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். So he was chosen by God even before he was born, but he didn't live accordingly to God's will. அவன் தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய நோக்கத்தின்படி அவன் வாழவில்லை. பாவ வாழ்க்கையிலே சென்றான், அழிந்து போனான் என்று பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல குறிப்பாக இன்னொரு காரியத்தை பார்க்க, நசரேயன், நசரைட், வாட் இஸ் மீன்? நசரேயன் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? அவன் இஸ்ரவேல் பார்த்தலான தேவனுக்கென்று அவன் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். என்ன இந்த அர்த்தம் என்று பார்க்கும்போது என்னாகும் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 நாம் பார்க்கும் பொழுது Numbers chapter 6 verses 1 அதில் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கு என்று விரதம் பண்ணி கொண்டவர்களாய் இருக்கும்படி
நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணினால் அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன். அவன் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தை குடியாமலும் திராட்சரச பழங்களையாவது திராட்சை வற்றங்களையாவது புசியாமலும் தான் நசரனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் அது எல்லாத்தையும் புசியாமலும் இருக்கணும். அவன் நசரேய விரதத்தில் இருக்கிறபடியால் அவன் கர்த்தருக்கென்று விரதங்கள் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையிலும் போகக்கூடாது. ஸோ அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலைவர் இருக்கிறபடியால் மரணம் அடைந்த தன் தகப்பனாகிலும் தாயினாகிலும் சொன்னாகிலும் சகோதரி யாராகிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. காலம் நிறைவேறும் பரிசுத்தமாகிறது தன் தலைமையில் வளர விடக்கடவன். கடைசியாக வசனம் 8 பார்க்கிறோம். அவன் நசரனாக இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருப்பான். ஆமென். அப்ப நசரேனா இருக்கணும்னு ஒப்பந்தம் பண்ணி வச்சுட்டா இப்படிதான் வாழணும். அவர்கள் மதுபானம் குடிக்கக்கூடாது, அந்நிய காரியத்தை செய்யக்கூடாது, அந்நிய பெண்களை மணக்க முடியாது. அதே வேலை அவங்க மொட்டை அடிக்கக்கூடாது, முக்கியமாக பார்த்தீங்கன்னா தலையை சுரிக்கக்கூடாது. அப்படியாக அவர்கள் பரிசுத்தமான வாழ்வை வாழ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஸோ இது எல்லாவற்றையும் அவன் மீறினான். But he lived total opposite life and against God's law and purpose. But even at a deadly point, he called at God. ஆனால் மரிக்கும் தரவேல எல்லாத்தையும் உணர்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான் என்று வேதம் சொல்கிறது. Hallelujah. So today, Samson's life, a great example for us to live according to God's plan and purpose. So we must know ourselves, who are we and what is God's purpose in our life. Amen. So இன்றைக்கு நாம் இந்த சிம்சனுடைய வாழ்க்கையிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்றால், நாம் யார் என்பதும் நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய சித்தம் என்பதும் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்றும் நாம் அறிந்து வாழ்வது மிக அவசியம். அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த சிம்சனுடைய கதையிலிருந்தும் நாம் வாசித்த பகுதியான 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 9 சில காரியத்தை 3 முக்கியமான காரியத்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையிலே. So today we are going to learn just 3 important things through Samson's life, and the verse for today 1 Peter chapter 2 verse 9. So முதல் காரியம், we are chosen people. Amen. நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக காணப்படுகிறோம். So 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 9 சொல்கிற வண்ணமாக, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், Amen, we are chosen people. So நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக காணப்படுகிறோம். Wow, what a great privilege that we have. மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் தெரியுங்களா? நமக்கு கிடைத்திருக்கு. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனமாக, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக, அவருக்காக வாழும்படியாக, அவருக்காக ஜீவிக்கும்படியாக, அவருக்காக பல காரியங்களை செய்யும்படியாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனமாக இருக்கின்றோம். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான ஜனங்களாக இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். Hallelujah. So we have to return to God from our current situation, whatever it is. என்ன சிச்சுவேஷன்ல, என்ன சூழ்நிலையில நாம் காணப்பட்டாலும் நாம் தேவனிடத்தில் திரும்பி வர வேண்டும், மனம் திரும்பி வர வேண்டும். தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். Hallelujah. So no matter what, how bad are we, God loves us. Amen. So ஆண்டவர் நம்மை நேசிக்கின்ற தேவனாக இருக்கிறார். Like Samson, Nazareth mean cannot go for wrong relationship. So பார்த்தீங்கன்னா நசரேனாக இருக்கும் பொழுது, சிம்சனை போல இருக்கும் பொழுது நாம் தவறான உறவிலே நாம் போக முடியாது. அது பாவம். காரணம், நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனமாக காணப்படுகிறோம். So and don't choose wrong life partner. So தவறான
உறவிலும் நாம் இருக்கக்கூடாது. தவறான வாழ்க்கை துறையையும் நாம் தேடி போகவே கூடாது. ஒரு சமயம் நாம் நினைக்கலாம், என்னால அவங்க ரசிக்கப்படுவாங்களே, அவங்களை கூட்டு விளையாடு. ஆனா கடைசியில் என்ன நடக்கும்? ஆற்றில் ஒரு காலு, சேற்றில் ஒரு காலு. இல்லது அவங்கள மாற்ற முடியாம நம்ம அவங்க வழியில போயிட்டு உண்மையான தேவனை நாம் அறிந்த நாம் தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை வாழ நாம் ஒப்புக் கொடுக்கின்ற காலமாகி போய்விடும். அதெல்லாம் முடியாதுங்க. நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனமாக இருக்கின்றோம். We are chosen people. We are God's people. நம்மை நாம் யார் என்று அறிந்திருக்க வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகள். இங்கே சிம்சனை போல நாம் தவறான வாழ்க்கையிலும் போக முடியாது, தவறான உறவில் நாம் வாழ முடியாது, தவறான ராங் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளாக நாம் இருக்கவே முடியாது. It will destroy us. Amen. அது நம்மை அழித்து விடும். அந்த பாவமான வாழ்க்கையை நமக்கு சாபமாக மாறும். இதெல்லாம் வேணாங்க. We are chosen people. ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க முடியும், அவருக்காக பல காரியங்கள் செய்ய முடியாது. ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்த தேவன், நம்மை பிரித்தெடுத்த தேவனாக இருக்கிறார். அவருக்காக வாழ்வதை நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும். தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். முதல் காரியம் அது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது ரோயல் பிரிஸ்ட்ஹுட், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், அல்லேலூயா, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் நாம் இருக்கின்றோம். ரோயல் பிரிஸ்ட்ஹுட், direct relationship with God and Savior Christ Jesus. Amen. So it's a highly position before in God. Hallelujah. So பாத்தீங்கன்னா ஒரு தெய்வீக ஒரு உன்னதமான ஒரு அந்தஸ்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். நாம் தேவனோடு நேரடியாக பேசும்படியாக, அவரிடத்தில் விண்ணப்பிக்கும்படியாக, அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாக அந்த ஒரு அதிகாரத்தை, அந்தஸ்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா ஆசாரிய கூட்டம், ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல, மோசேயினுடைய காலத்துல ஆசாரியர்கள் மட்டும்தான் தேவனிடத்துல பேச முடியும். நம்ம போயிட்டு ஆசாரியர்கள் அப்படின்னா பாஸ்டர்கள், பிரிஸ்ட், அவங்ககிட்ட போய் விண்ணப்பிக்கணும், இல்லை அவங்ககிட்ட போய் பாவரிக்கை செய்யணும். அதுக்கப்புறம் அவர்கள் அதை தேவனிடத்துல கொண்டு போவார். அது எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முறியடித்து வெற்றி சிறந்த தேவனாக இருக்கிறோம். அப்ப இன்றைக்கு we are his royal priesthood. That means we can directly call on God. Amen. So நாம் நேரடியாக தேவனோடு நாம் பேச முடியும், அவரோடு நாம் ஜெபிக்க முடியும், அவரோடு நாம் உறவாட முடியும். ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை, உன்னதமான ஒரு அந்தஸ்தை, உயரிய ஒரு தகுதியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். It's a great opportunity that God gave us through Christ Jesus. Hallelujah. Amen. இந்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு கொடுக்கின்றார். ஒரு priest பார்த்தீங்கன்னா serve others as well with God's instruction. Amen. ஒரு priest-ஆக நாம் இருக்கும் பொழுது அப்படின்னா priesthood, அப்ப எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். அப்ப priest என்று சொல்லும் பொழுது போதகர்களாக, ஊழியர்களாக நாம் இருக்கும் பொழுது தேவனுக்கென்று ஊழியம் செய்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆமென். லத்தீன் மொழியிலே பார்க்கும் பொழுது priest என்று பார்க்கும்போது பாலம் என்று சொல்வார்கள். Latin word for priest means bridge. So we are a bridge builder between God and man. So we have to serve God only, not for our sin or Satan. Amen. அப்படியாக லத்தீன் மொழியிலே பார்க்கும்போது நாம் பிரிஸ்ட் என்று சொல்லும் பொழுது, போதகர்கள் என்று சொல்லும், ஆசாரியர்கள் என்று சொல்லும், பாலம் என்று பொருள்படுகிறது. அப்படியாக தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் நாம் பாலமாக காணப்பட வேண்டும். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக, தேவன் செய்த நன்மைகளை அறிவிக்கும்படியாக, தேவனை பறைசாற்றும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய சாட்சிகளை பகிரும்படியாக, நம்முடைய வாழ்க்கை காரியங்களை அறிவிக்கும்படியாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனமாக, பிரிஸ்ட்ஹுட்டாக நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், கடைசியாக மூன்றாவது காரியத்தை பார்த்து நாம் முடிப்போம். Holy nation. Amen.
பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கின்றீர்கள். ஹல்லேலூயா. சபையாக ஹோலி நேஷன், பரிசுத்த ஜாதியாயும், called to live a holy life before God. We are called to live a holy life in God. Amen. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பரிசுத்தமான வாழ்வை வாழும்படியாக நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாம்சனை போல நசரேயனாக இருக்கும்போது அவன் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் பாவமான வாழ்க்கையை வாழ்ந்ததுனால அவனுடைய வாழ்க்கையை சீர்கெட்டு போனது. அவனும் சேர்ந்து அழிந்து போனான். அவனை கடைசியாக தேவன் பயன்படுத்தினார். இன்றைக்கு இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது ஹோலி நேஷன், பரிசுத்த ஜாதியாக நாம் காணப்படுகிறோம். ஆனால் இந்த உலகத்திலே பார்க்கும் மனிதர்கள் பலவித ஜாதி கூட்டமாக இருக்கிறார்கள். அதிலும் தான் உயர்ந்த ஜாதியா என்றும் மற்றவரை தாழ்ந்த ஜாதி என்றும் பார்க்கிறார்கள். ஆனால் தேவன் விரும்புவதோ பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் நாம் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி என்றால் பாவ வாழ்க்கையை விட்டு விட வேண்டும். என் மகனே, மகளே, எஸ் யூ, இன்னைக்கு நாம் தான் அது பாவமான வாழ்க்கையை நாம் விட்டுவிட்டு பரிசுத்தமான வாழ்வை நாம் வாழ வேண்டும். காரணம், நாம் பரிசுத்த ஜாதியாக நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப பாவமான வாழ்க்கை அது நம்மளுடைய வாழ்க்கையில் சாபத்தை கொண்டு வரும். அது கூடாது. So our God is holy, so be holy. Amen. நம்முடைய தேவன் பரிசுத்தர். So நாம் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். So don't live like a Samson and wasted our life, unholy life. So பார்த்தா சாம்சனை போல வாழாதபடிக்கு, பரிசுத்தம் இல்லாமல் வாழாதபடிக்கு, பரிசுத்தமாக வாழபடியாக ஆண்டவர் நம்மை அழைத்த தேவனாக இருக்கிறார். So no matter what, in spite of Samson's past, God still answered his prayer. இன்னைக்கு கடைசியாக பார்க்கும் பொழுது எல்லா சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சாம்சனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது God still answered his prayer. ஆண்டவர் கடைசியாக அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கணும். And he was repent. அவனுடைய ஜெபத்தின் மூலமாக நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், அவன் மனம் திரும்பி ஆண்டவரத்தில் கெஞ்சினான். ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுங்க, இந்த பெருசரெல்லாம் நான் கொண்டு போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு சமானமாக நான் எல்லாத்தையும் அழித்து போடுறேன்னு சொல்கிறான். அதே போல God listened his prayer and his confession. Amen. ஸோ ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தையும் அவனுடைய மனம் திரும்புவதை ஏற்றுக்கொண்டார். ஸோ அதுக்காக அவனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஸோ கடைசியாக பார்க்கும் பொழுது God destroyed the pagan temple and worshippers. Amen. Because God still loved him. Amen. ஸோ ஆண்டவர் இன்னுமாக அவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால கடைசியாக அவனுடைய ஜெபத்தை கேட்டு அந்த இஸ்ரவேலிலே பார்க்கும்போது பெலிஸ்தீனர்களையும் அவருடைய பேகன் பாகன் வழிபாடுகளையும் எல்லாத்தையும் அழித்து போட்டார் என்று பார்க்கணும். So no matter how long you have been away from God, He is ready to hear from you and restore you for a right relationship. Amen. So எவ்வளவு நாள் நாம் தேவனை விட்டு தூரமாக இருந்தாலும், தேவனை விட்டு நாம் விலகி இருந்தாலும், ஆனால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கவும், நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கவும், மறுபடியும் கொடுக்கவும், திரும்ப கொடுக்கவும், அதை அழகாக மாற்றவும், சரியான ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வரவும் ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆமென். ஸோ நாம் திரும்பி வர வேண்டும். கடைசியாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை சொல்லி முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஒரு 29 வயதில் பார்க்கும் பொழுது, ஒரு 10 வருடத்துக்கு முன்பாக பார்க்கும் பொழுது, ஸோ என்னுடைய வாழ்க்கையிலும் நான் யார் என்று அறியாதபடிக்கு தேவன் என்னுடைய வாழ்க்கையில் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று நானும் அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அது. ஸோ எனக்கு எல்லாமே எதிராக மாறினது காலம். நான் நம்பி இருந்தவர்கள் என்னை விட்டு விலகினார்கள்.
ஸோ நான் எதிர்பார்த்தது எனக்கு எதிராக இருந்தது, எதுவுமே எனக்கு சாதகமாக இல்லை, எல்லாமே பாதகமாக இருந்தது. இப்படி இரண்டு போன ஒரு வாழ்க்கையிலே நான் காணப்பட்டேன். அன்று இரவு ஜூலை 2009, 9th of July 2009 அப்படியாக வீட்டுக்கு திரும்பி வந்தேன். நேராக என்னுடைய அறைக்கு சென்று முழங்கால் படியிட்டு, கதவை பூட்டி முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஜெபித்தேன். ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டார். அன்றைய தினம் அந்த நொடி ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டு வாழ்க்கையை மாற்றினார். நான் யார் என்பதையும், நான் எதற்காக படைக்கப்பட்டேன் என்பதையும், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார்கள் என்பதையும் அன்று இரவிலே நான் உணர்ந்தேன். அன்று இரவிலே ஆண்டவருக்கு என்று ஒப்புக்கொடுத்தேன். ஆண்டவர் என்னை இன்றும் பயன்படுத்தி வருகிறார். அல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 10 எப்படியாக நாம் வாசிக்கிறோம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். Amen. So Ephesians chapter 2 verse 10. So we are God's handiwork, created in Christ Jesus to do good works, while God prepared in advance for us to do. Amen. So ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி முன்னதாக அவர்கள் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நற்கிரியை செய்யும்படியாக, தேவனுக்காக நற்கிரியை செய்யும்படியாக. ஸோ கடைசியாக இங்கே இந்த வசனத்தை சொல்லி முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம். ஸோ பார்த்தோம்னா இது ட்ரையம்பல் என்ட்ரி. ஸோ ஆண்டவருடைய ஒரு வெற்றியின் வருகை. கடைசியாக அவர் மரணத்துக்கு முன்பாக எருசலேம் நகரத்துக்குள்ளாக நாம் கொண்டாடுகிற இந்த பாம் சண்டே தினத்தில் இந்த மெசேஜை அதிகமாக நாம் கேட்போம். அதனால் அவர் கழுதையின் மேல் வரும் பொழுது லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனம் 21, 22 நாம் அப்படியாக வாசிக்கின்றோம். 41, 42 அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டெழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். பார்க்கும் பொழுது லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனம் 41, 42 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாக இருக்கும் என்றார். நம்மை நாம் யார் என்று அறிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையை சமாதானத்துக்குரிய காரியங்களை நாம் அறிந்து கொள்வோம். நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் என்று நாம் அறிந்து கொள்வோம். நாம் தேவனுடைய ராஜரீகமான ஆசாரியர்கள் என்றும் பரிசுத்த ஜாதி என்றும் அவருடைய பிள்ளைகள் என்றும் அறிந்து கொள்வோம். ஆண்டவருக்கு என்று அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோம் என்று அறிந்து கொள்வோம். அவருடைய நன்மைகளை பொன்னியில் அறிவிக்க முடியாத அழைக்கப்பட்டவர்கள் என்று நாம் அறிந்து கொள்வோம். ஆண்டவர் மூலமாக அநேகர் ஆசீர்வதிப்பார். ஆமென். வாருங்கள் நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த காலை வேலைக்காக மீண்டுமாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னை அறிந்தால் என்று இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் எங்களை அறிந்து கொள்ளும்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் என்ன என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களோடு பேசி இருக்கிறேன் என்று விசுவாசிக்கின்றோம். தொடர்ந்து ராஜா, நாங்கள் எங்களை அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, நாங்கள் உமக்காக என்ன செய்ய வேண்டும் என்று செய்யணுமோ அதை செய்யும்படியாக இன்னுமாக அறிந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை வழிநடத்தும். எங்களை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும். எங்களை சுற்றிலும் இருக்கிற ஆபத்துக்கும் பொல்லாப்புக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து வருகிறேன். அப்பா, உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசுனதுக்காக நன்றி. வார்த்தையை கொண்டு ஆண்டவரை இன்னுமாக நாங்கள் பலப்படும்படியாக எங்களை தொடர்ந்து வழி நடத்துவீராக. உமக்கு துதி கன மகிமை செலுத்தி எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நான் பாவம்
உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீ. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ. உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை